ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப நேரில் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதான் இந்த ஒரு ஃபுல்லி ஃப்ராங்க் வித் சித்தார்த்ன உடனே சரி அவள் ஸ்பெஷல் நம்மளும் ஒரு ஹாண்டட் பிளேஸில் போயிட்டு அப்படியே அவங்கள வந்து மேக்கப்லாம் போட வச்சு கேமரா முன்னாடி இப்படி பயம் காட்டணும்லாம் ஆசை. பட் கண்டிப்பாக படம் நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால படத்துக்கு அப்புறம் வெளியில் மழையில் இருட்டுறது பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஸோ எந்த இடமும் ஹாண்டட் ஹவுஸாக மாறுறதுக்கு டக்குன்னு 1 செகண்ட் ஆகிடலாங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லா ஹீரோஸுக்குமே பொதுவாக ஒரு டைட்டில் வந்து ஒரு சரி டைசெலபிக்காக போகலாம், அப்படி ஒரு ரிலேட்டபிளாக போகலாம், கதையெல்லாம் மறந்துட்டு அதுக்கு ஒரு தனி ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவள் சித்தார்த் படம் அப்படின்னு அவரே வர தயாரிச்சிருக்காரு. நீங்கள் ஃபெமினிஸ்டா? கண்டிப்பாக ஃபெமினிஸ்ட் தான். ஆனால் நல்ல வேலை இதில் வந்து சர்ப்ரைசிங்காக சித்தார்த் இன்னண்டாஸ் அவளுங்கிற மாதிரிலாம் எதுவும் போடலை. ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து வித்தியாசமாக ஒன்றும் பண்ணலை. ஸோ எங்களுக்கு வந்துட்டு படத்தோட ஸ்ட்ரென்த், அதாவது எனர்ஜி, சக்தி எல்லாமே இஸ் அ ஃபீமேல் எனர்ஜின்னு தான் சொல்லுவேன். ஸோ த ஃபில்ம் இஸ் ரூட்டட் இன் அ ட்ரூ ஸ்டோரி. அதை எங்கேருந்து எடுத்தோமோ அங்கேயே போய் வி ஹவ் ட்ரை டு ஸ்டேஜ் இட் த சேம் வே. அதில் ஒரு ரொம்ப முக்கியமான ஃபெமினைன் எனர்ஜி இருக்குது. ஸோ அதுக்கான காரணம் தான் அவள். ப்ளஸ் இந்த ஃபில்மில் இருக்கிற ஃபீமேல் கேரக்டர்ஸ், ஒன் இஸ் லக்ஷ்மி கிருஷ்ணகுமார் which is played by ஆண்ட்ரியா ஜெரமையா. இன்னொன்று வந்துட்டு ஜெனி டிகாஸ்டா played by அனிஷா விக்டர். இன்னொன்று வந்து சாரா டிகாஸ்டா played by குஷி ஹசாரே. இந்த 3 ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ரென்த் கொடுக்குற ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸ். when you see the film, generally I like strong female characters in cinema. and நாங்கள் 2 பேரும் மணி சார் அசிஸ்டன்ட்னால the female writing in the film is for the actors is very strong. போகிற போக்கில் பார்த்தா பேயே கடுப்பாய் வந்து நான் வந்து கோவப்பட்டால் வந்து இந்த மோகினி பிசாஸ் மாதிரி நான் அப்ஜெக்டிஃபை பண்ணாத, நான் வந்து என்னால் டான்ஸ்லாம் ஆட முடியாது, என்னால் இந்த சூலத்துக்குள்ளே போய் அதுக்கப்புறம் ஹீரோ ஒரே சீன்லலாம் நான் சாவடிக்க முடியாது, ஐ எம் பவர்ஃபுல் அண்ட் எனக்குன்னு ஒரு கெத்து இருக்குன்னு பேயே கேள்வி கேட்டிருக்கோம். அந்த லெவலில் தான் வந்து பேய் படங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஐ திங்க் மோஸ்ட்டாக பேய்க்குன்னு தனியாக நடிகர் சங்கம் ஒன்று வச்சு அவங்களோட கேசஸ்லாம் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் மேக்ஸிமம் நம்மளோட ஆடியன்ஸ் வந்து we have exposed them to all the genres, but there are some things we have not exposed in the purest form. ஸோ நிறைய பேய் படம் வருது இல்லை சார்? ஆமாம், ஆனால் இந்த மாதிரி பேய் படம் வந்ததே கிடையாது. ஏன் வந்ததே கிடையாதுன்னா, இது நிஜமாவே ஃப்ரம் த பிகினிங் டு தி எண்ட் இட்ஸ் அ ரியலி ரியலி ஸ்கேரி ஃபில்ம். அது வந்து இது வரைக்கும் நம்ம பண்ணலை, அண்ட் டெஃபினெட்லி இந்த பட்ஜெட்டில் பண்ணலை. ஸோ வென் யூ see the film you are in for, I think it's a start of a new trend. எல்லாருக்கும் ஹாரர் படங்கள் பிடிக்கும்னு தெரியும், ஆனால் நம்மளோட கன்வென்ஷனல் படத்தோட எலிமெண்ட்ஸாக அதில் சேர்த்து ஒரு புது ஒரு அன்லிமிட்டெட் மீல்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு வேறு ஜானர். அண்ட் அது சில சமயம் ஒர்க் ஆகும். நம்மளும் நிறைய நல்ல ஹாரர் காமெடிஸ் என்ஜாய் பண்ணியிருக்கோம். பட் முக்கால்வாசி நேரம் தே ஆர் ஷார்ட்கட் ஃபிலிம்ஸ். டக்குன்னு ஒரு ஹாரர் காமெடி எடுத்துடலாம், ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும், கமர்ஷியலி இட்ஸ் ஒர்க்கிங் அப்படிங்கிற சேஃப் ஜானர் மாதிரி தான் பார்க்குறாங்க. அதில் வந்து என்னோட மெயின் கம்ப்ளைண்ட் என்னென்னா, ஐ திங்க் தேர் இஸ் நோ நீட் டு டைல்யூட் த ஜானர். ஆனால் நிஜமாவே பயப்படுறதுல ஒரு செம சுகம் இருக்குது. அது நம்ம ஆஸ் ஆடியன்ஸ் we've enjoyed it. இன் ஹாலிவுட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், கொரியன் ஜாப்பனீஸ் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும். ஸோ நானும் இருந்தும் ஹாரர் படம் எடுக்கணும்னு முடிவு எடுத்தப்போ ஃபஸ்ட்டு 5 years பேக் எடுத்த முடிவு, என்னைக்கு இந்த படம் வருதோ இதில் வந்து கொஞ்சம் கூட ஒரு கலவையோ ஒரு டைல்யூஷன் இருக்காது. எங்களுக்கு பிடிச்ச ஹாரர் ஃபிலிம் டைரக்டர்ஸ்க்கு நாங்கள் போய் தைரியமாக கெத்தாக இந்த படத்தை காமிச்சு நாங்கள் தமிழில் எடுத்தோண்டான்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் ஒரு யூனிக் ஹாரர் எஸ்தட்டிக்கும் வாய்ஸ் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அப்படி தான் படம் இன்றைக்கி வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரி நம்ம அந்த ட்ரெய்லரை பார்த்தா ஒரு ஃபீல் கிடைக்கும்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். பின்னாடி வர ஃபுல் சவுண்ட் டிசைனையும் கையிலேயே வாசிச்சுட்டு இருந்தீங்க. சம்டைம்ஸ் இது 2 பதில் இருக்குது இந்த கேள்விக்கு. இஸ் இட் ஹார்ட் டு சாட்டிஸ்ஃபை? எவ்வளோ பதில் இருக்குன்னு நீயே தெரிஞ்சு கேட்குறியா இல்லை தெரிஞ்சு தான் கேட்குறேன்? நான் பதில் சொல்லுவேனா இல்லையான்னு யோசிச்சு கேட்குறியா? சொல்லுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இஸ் இட் ஹார்ட் டு சாட்டிஸ்ஃபை? சித்தார்த்துக்கு கொஞ்சம் எல்லாமே தெரியும், உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கொஞ்சம் கடினமா? இல்லையே, அந்த மாதிரிலாம் பெருசாக கொஞ்சம் இப்போது மியூசிக்லேயும் உங்களால் இன்புட் கொடுக்க முடியும், ஃபில்ம் மேக்கிங்கும் தெரியும். இல்லை, ஐ திங்க் இட் மீன்ஸ் தட் இட்ஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் பர்சன் லைக் மீ. அது நீங்கள் வந்து என்னோட டெக்னீஷியன்ஸ் தான் கேட்கணும் நாங்கள் எப்படிலாம் ஒர்க் பண்ணுறோன்னு. பிகாஸ் அவள் படத்தில் த மிலிந்த் இஸ் அ வெரி டெக்னிக்கல் அனிமல். ஹிஸ் பேக்ரவுண்ட் இஸ் இன் அவர் ஃபிலிம் ஸ்கூல் ஆஸ்திரேலியாவில் படிச்சுட்டு அங்கேயும் வந்து ஹாரர் தான் ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு வந்தார். ஸோ ஹிஸ் என்டையர் டெக்னிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி வெரி ஹைலி டெவலப்ட். ஐ திங்க் மியூசிக் ஹஸ் இவால்வ் டு அ பாயிண்ட் வேர் இட்ஸ் அ வெரி பர்சனல் எக்ஸ்பிரஷன் இன்னைக்கு. ஸோ நாங்கள் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் எங்கள் படத்துக்கு அப்புறம் யாரான கேட்டால் யாரான பார்த்தா இது டெஃபினட்டாக பெரிய டெக்னீஷியன் தான் பண்ணியிருப்பான்னு சொல்கிற அளவுக்கு எங்கள் டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் தட்ஸ் சம்திங் தட் மை ப்ரொடக்ஷன் கம்பெனி இஸ் வெரி ப்ரௌட் ஆஃப். ஸோ இந்த படத்தில் எங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு, அதாவது என்னையும் மிலிந்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு டிஓபி ஸ்ரேயஸாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டர் கிரிஷாக இருக்கட்டும், எங்களோட திரிமூர்த்திகள் சவுண்ட் டிசைன் டீம் விஷ்ணு, சங்கர் அண்ட் விஜயரத்னம், இவங்கெல்லாம் வந்து 8.5 months போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் த மோஸ்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஐவ் டன் இன் மை கேரியர் ஃபார் அ ஃபிலிம். It's crazy.
அண்ட் ஃபார் அ ஃபிலிம் தட்ஸ் அ ஹாரர் ஃபிலிம் படம் பார்த்துட்டு ஒரு வாட்டி எனக்கு வந்து ஒன்லி நீ சாட்டிஸ்ஃபை ஆனியாங்கிற வார்த்தை மட்டும் சொல்லு as a technician, because I know how carefully you listen to music, I know how much you understand sound right from the time you were on set as an AD. I've seen you do that. So நீ அதை when you call me and say அண்ணா இது எனக்கு technically this was something else, then I'm satisfied. Don't give a 2-minute review that says everything is apt. some அடி அடிப்பேன் பிகாஸ் அந்த ஆப்டுக்காக நாங்கள் ஒன்றும் இந்த படத்தை எடுக்கல. திஸ் இஸ் நாட் அ மீ டூ ஃபிலிம். நாங்களும் ஒரு படம் எடுத்திருக்கோம், இது அந்த படம் கிடையாது. இது வந்து நிறைய திமிரோட கண்ணாபின்னா பேஷனோட எடுக்கப்பட்ட படம். அண்ட் முக்கியமாக இது நாளைக்கு இது கமர்ஷியலாக ஓடும், நிறைய காசு சம்பாதிக்கும், அது எல்லாமே வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட். பட் அதையும் தாண்டி பீப்புள் ஹேவ் டு சே we've made a technically brilliant film. நாளைக்கு ஜேம்ஸ் வான், அதாவது காஞ்சரிங் படத்தோட டைரக்டர் சென்னைக்கு வந்தார்னா நான் தைரியமாக அவருக்கு இந்த படத்தை காட்டுவேன். பிகாஸ் திஸ் இஸ் அ ஃபில்ம் தட் வி வாண்ட் டு ஷோ as our horror film. நம்ம ஊரில் எடுக்கப்பட்ட ஒரு பியூர் ஹாரர் ஃபிலிம். ஸோ தட்ஸ் வாட் வில் சாட்டிஸ்ஃபை மீ. ஸோ டு ஃபினிஷ் த கொஸ்டின் லூப் விச் இஸ் வாட் சாட்டிஸ்ஃபைஸ் மீ, நான் எங்கே ஒரு இதை விஷயத்தை ஆரம்பிக்கிறேனோ, இதை பண்ணணும்னு நம்ம ஆரம்பிக்கிறோம், அந்த சர்க்கிளில் வந்து ஃபினிஷிங்கில் முடிக்கணும். அது முடிஞ்சிச்சுன்னா ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். அதர்வைஸ் இட் சம்டைம்ஸ் ஃபீல்ஸ் எதுக்காக அவ்வளோ மெனக்கெட்டோங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ தட்ஸ் வை ஆல்வேஸ் சே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு வின் அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கெட் ரெக்கக்னிஷன் ஃபார் வாட் யூ வாண்டட் டு டூ. புரியுதா உங்களுக்கு? ஐ டிடன்ட் வாண்ட் ரெக்கக்னிஷன் தட் ஃபார் டு பி சித்தார்த் ரொம்ப நிறைய எல்லாம் தெரியுங்கிற ரெப்புடேஷன் இஸ் யூஸ்லெஸ். அதனால எனக்கு ஒரு 50 பைசா லாபம் கிடையாது. பட் இஃப் தே சே நோ, சித்தார்த்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி அண்ட் சித்தார்த்ஸ் கொலாபரேட்டர்ஸ், அவனோட டெக்னீஷியன்ஸ், அவனோட ஆக்டர்ஸ், அவங்க வந்து வாட் தே செட் அவுட் டு டூ அந்த சேம் எண்ணத்தோடு அவங்க ரிலீஸ் வரைக்கும் அந்த இன்டென்சிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு அன்அடல்ட்ரேட்டட் ப்ராடக்ட் அவங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ஐ வில் பி சாட்டிஸ்ஃபைட். இப்போது அடூர் கோபாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, இப்போல்லாம் டிரெக்டர்ஸ் வந்து சப்ஜெக்டை பற்றி பேசுகிறதில்ல, பட்ஜெட் பற்றி தான் பேசுகிறாங்க. எனக்கு அது பயங்கரமான ஒரு பாதிப்பு ஒன்று உருவாக்கிச்சு. இது நீங்களுமே வந்து கோடம்பாக்கத்துக்கு ரீலோகேட் ஆகலைன்னா உங்களே சினிமா விட்டு தள்ளி வச்சுருவாங்க போல. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த கரெக்டாக படத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஏதாவது நல்ல காரியம் பண்ணி உங்கள் படத்தை உங்களுக்கு ப்ரொமோட் பண்ண தெரில. அப்புறம் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற சேனலில் தான் வந்து உங்களோட ட்ரெய்லரை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பேஷனேட் சினிமாவில் ஒரு திமிரோட தான் ரிலீஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு அந்த கன்வென்ஷனல் சினிமா, தெலுங்கு படம் பண்ணியாச்சு, ஹிந்தி படம் பண்ணியாச்சு, ஒரு பேன் இண்டியன் ஸ்டாரு, நார்த்துலலாம் படிச்சுட்டு டிபேட் காம்படிஷன்லாம் ஜெயிச்சுட்டு இங்கிலீஷ்லாம் பேசி ஏடியாலாம் வேலை பார்த்து இந்த கன்வென்ஷனல் சினிமாக்காரனா இல்லையே நீங்கள். அது வந்து ஏன்னா ஜெயிக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னதுனால நான் கேட்குறேன். இல்லை, ஐ திங்க் இப்போ நீ என்ன வர்ணிச்ச ஒரு டிஸ்கிரிப்ஷனில் உன்னோட பயஸ் தான் அதிகமாக தெரியுது தவிர என்ன நீ வந்து ஆக்யூரேட்டாக வர்ணிச்ச லெவலில் எனக்கு தெரியல. அது வந்து ஐ டோன்ட் தி கன்வென்ஷனுங்கிறதே இட்ஸ் நாட் சம்திங் தட் மேக்ஸ் எனி சென்ஸ். பிகாஸ் யூஆர் டாக்கிங் அபவுட் விச் சேனல், தட்ஸ் யூடியூப், தட் இஸ் நாட் கன்வென்ஷனல். 30 வருஷத்துக்கு முன்னாடி பூஜை போடுறப்ப யூடியூப்பில் போட்டுன்னு யாரும் சொல்லலை. ஸோ எவ்ரிதிங் இஸ் சேஞ்ச்ட். எனக்கு என்னோட பேசிக் அப்ரோச் டு சினிமா இஸ் அஸ் அ ஸ்மால் பர்சன். ஐ எம் அன் இண்டிபெண்டன்ட் ப்ரொடியூசர். அது எவ்வளோ ஹிட்ஸ் கொடுத்தாலும் எவ்வளோ ஃப்ளாப்ஸ் கொடுத்தாலும் யூ ரிமெயின் இண்டிபெண்டன்ட். ஸோ என்னோட விஷயம் என்னென்னா இதான், இப்போ அவளுங்கிற படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ இந்த படத்தை இருக்கிற ஸ்கிரிப்டை எந்த ஒரு காம்ப்ரமைஸ் டெக்னிக்கலையும் பண்ணாமல் கொடுக்குற காசு எல்லாமே ஸ்க்ரீனில் தெரியணும். ஸோ வி டோன்ட் பிலீவ் இன் ஸ்டார்ஸ், வி டோன்ட் பிலீவ் இன் எனிதிங் எல்ஸ், வி பிலீவ் ஒன்லி இன் த ஃபிலிம். ஓகே, ஸோ எல்லா காசும் ஸ்க்ரீனில் தெரியணும் மெயின். இப்போ இதை வந்து எங்களால் எவ்வளோ குறைவான பட்ஜெட்டில் எடுக்க முடியுங்க சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு செல்லிங் ப்ரைஸ் என்ன எங்களால் மேக்ஸிமம் இல்லை மினிமம் பண்ண முடியும், அதில் ஒரு பேசிக் ப்ராஃபிட் மார்ஜின் டு மேக் த நெக்ஸ்ட் அடுத்த படம் எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் வச்சுக்கிட்டு அதை அந்த மிச்சம் இருக்கிறது தான் பட்ஜெட். இப்போ இதுக்குள்ளே எல்லாத்தையும் சுருக்கணும், இதுதான் எங்களோட திங். ஸோ நான் வந்து ஜில்ஜங் ஜாக் எடுக்கிறேன்னா, அவள் எடுக்கிறேன்னா, அடுத்தது 30 கோடி ரூபா போட்டு ஒரு படம் எடுக்கிறேன்னா நான் லாபம் பார்ப்பேன், என்கிட்ட படம் வாங்குறவங்க எல்லாருமே லாபம் பார்ப்பாங்க. பிகாஸ் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராஃபிட் இஸ் காஸ்ட் ப்ரைஸ் தான் எங்களோட கணக்கு. தட்ஸ் வை ஐ எம் டாக்கிங் பட்ஜெட்ஸ். பட் அதூர் சார் சொன்ன விஷயம் ஐ டோன்ட் சப்ஸ்கிரைப் டு தட் ஒன்லி பிகாஸ் வி டோன்ட் ஸ்டார்ட் வித் பட்ஜெட். இப்போ என்கிட்ட காசு இது மீடியம் பட்ஜெட் ஃபிலிம், இட்ஸ் நாட் அ ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம். பட் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நாங்கள் பட்ஜெட் பற்றி பேசல. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஒரு புது ட்ரெண்ட் மாத்திர, கேம் சேஞ்சிங், ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட், பியூர் அன்அடல்ட்ரேட்டட் ஹாரர் ஃபிலிம் கொடுக்கணும் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஐ நியூ ஐ வாஸ் மேக்கிங் an A certificate film the day I started this film. That is a business decision. Because I got tortured by this UAA. அதுக்காக வந்து உண்டான அது ஒரு பேரலாக ஒரு இண்டஸ்ட்ரி நடந்திருந்தது ஒரு 10 வருஷத்துக்கு. பண்ண நான்சென்ஸ்னால் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டியோட இன்னொரு இந்த 10% 8% காமெடி போயிட்டுருக்கு. இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் A certificate படமே எடுத்துக்கிறேன். அதை வந்து கரெக்டான பட்ஜெட்டில் எடுத்தால் வில் மேனேஜ் டு பி ஃபைன். ஸோ ஐ எம் அ வெரி வெரி கன்வென்ஷனல் ஃபில்ம் மேக்கர் பிகாஸ் ஐ பிலீவ் இன் ஓல்ட் ஹேபிட்ஸ் பிகாஸ் தே ஒர்க். ஸோ இன்க்ளூடிங் இன்னைக்கு வந்து யூடியூப்பில் பார்க்கணும், யூடியூப்பில் ஹிட்ஸ் வரணும், வெரி குட். பட் யூடியூப்பில் ஹிட்ஸ் வரணுங்கிறதுக்காக நான் யோசிக்க முடியாது. தட்ஸ் நாட், ஏன்னா அந்த ஹிட்ஸுக்கும் பணத்துக்கும் கலெக்ஷனுக்கும் படத்தோட ஹிட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. தேர்ஸ் அ ஹியூஜ் கேப் பிட்வீன் வாட் இஸ் த ட்ரூத் அண்ட் வாட் இஸ் நாட் த ட்ரூத். ஓகேயா?
And the biggest problem with that is people who watch films also want to talk like film analysts. Everybody who has a cell phone wants to talk like a leading publication or a leading distributor or even a leading producer. Fans ஒருத்தர் போட்டு டமால் டிமில் அடிச்சுக்கிறாங்க லூஸ் பசங்க மாதிரி. எதுக்குன்னு யாருக்குமே தெரியல. இவரோட ஃபேன்ஸ்க்கும் அவங்களோட ஃபேன்ஸ்க்கும் அடிதடி அவங்க பேசுகிற பாஷை ஒருத்தர் மேலே இருக்கிற ஹேட்ரட் விட்ரியோல் இன்டர்நெட்டில் வந்து பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. அவங்க வந்துட்டு கேடிஎம் இஷ்யூவால் இந்த பிரச்சனை அங்கே லாக் ஆகிருக்கு, இங்கே நெகோசியேஷனில் அவர் பஞ்சாயத்து பண்ணார். உனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? What is where I'm 38 years old. I have never known all these things about films, but I have seen more films in the theater than most people. எல்லா படமும் தியேட்டரில் பார்க்குற பழக்கம் இப்போ 5வது வயசுலேருந்து இருக்குது. பட் எங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நானும் கமல் சார் ஃபேன் தான், நாங்களும் கமல் சார் பற்றி நிறைய இது பெருமையாக பேசியிருக்கோம், இதெல்லாம் பண்ணியிருக்கோம். பட் நாங்கள் இதெல்லாம் பண்ணது கிடையாது. ஸோ த மெயின் திங் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின் இஸ் you have to ask yourself what is necessary, what is unnecessary. எனக்கு தெரிஞ்சு டுடே லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹைலி unnecessary. இன்னும் ஆடியன்ஸே அப்படி தான் கன்சியூம் பண்ணுறாங்க. இப்போ ஒரு படம் எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் பண்ணுதோ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த குவாலிட்டி ஆஃப் த ஃபிலிம். டைரக்டர் வந்து ஏற்கனவே ஒரு 4-5 படத்துலேருந்து ஒரு கதையை எடுத்து இன்னொரு படமாக பண்ணாலும் ஓகே, ஏன்னா எனக்கு என் ஸ்டாரை பார்த்தா போதும். இந்த மாதிரி ஆடியன்ஸே மாற்றப்படுறாங்க. அது எப்படின்னு இன்டர்னலி காலனைஸ் டு திங்க் ஆஸ் இஃப் அது ஒரு மெட்டீரியலாக ஒரு கிரியேட்டிவ் ப்ராடக்டாக பார்க்காம என்னமோ வேறு மாதிரி இருக்குது மொத்தமாக. முதல் விஷயம் ஸ்பீக் அபவுட் தி ஆடியன்ஸ். தி ஆடியன்ஸ் இன்னைக்கு மட்டும் இல்லை, சின்ஸ் த பிகினிங் ஆஃப் சினிமா ஆடியன்ஸுங்கிறது எப்போவுமே ஒரு புரியாத புதிராக தான் இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கு எப்போ என்ன பிடிக்கும் எதுக்கு பிடிக்கும்லாம் அவங்க லாஜிக் நீங்கள் சொல்ல முடியாது. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அவங்க எதிர்பார்த்துட்டு வருவாங்க, படத்தை பார்த்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு போவாங்க. திஸ் இஸ் அ பியூர் ஆடியன்ஸ். ஓகே, நான் சொல்கிறது உண்மையான தேட்டருக்கு போய் படம் பார்க்குற மக்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இந்த எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு, எவ்வளோ இது பண்ணிச்சு, எவ்வளோ சென்டர், இது இப்போ இல்லை, 100 வருஷமாக அது போய் தான். இப்போ இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் நிறைய விஷயங்கள் நிறையா போய் சொல்லப்படும். புரியுதா உங்களுக்கு? பிகாஸ் தோஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். தே ஆர் ஃபார் ரீசன்ஸ் ஆஃப் ஈகோ ஆர் வேனிட்டி ஆர் வாட் எவர். அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் வி ஆர் ஸ்மால் பீப்புள். எங்கள் படங்களை நாங்கள் போயிட்டு நாளைக்கு வந்துட்டு இது 50 கோடி வசூல் பண்ணிச்சுன்னு சும்மா நாங்கள் ஒரு நம்பர் சொல்லலாம், எல்லோரும் சிரிப்பாங்க. ஸோ அப்போ நாங்கள் கேட்கலாம், நாங்கள் சொன்னால் மட்டும் சிரிக்கிறீங்க, மற்றவங்க சொன்னால் சிரிக்க மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லிட்டு. இது வந்து என்னன்னா, I'll give you the simplest metaphor. நீங்கள் வந்து ஏர்போர்ட் பிளேனில் ஏறி எங்கேயோ போகிறீங்கல்ல, நீங்கள் எப்போது யோசிச்சிருக்கீங்களா உங்கள்கிட்ட ஹேண்ட் பேக்கேஜ் மட்டும் இருந்தால் நீங்கள் இறங்கி டேரெக்டாக கார் பார்க்கில் டாக்ஸி பிடிக்க போய்டுறீங்கல்ல, அந்த கன்வேயர் பெல்ட் பக்கத்தில் ஆப்கா பெல்ட் ஹே நம்பர் 2ன்னு சொல்லிட்டு ஒரு 200 பேர் எங்கடா லக்கேஜ்னு வெயிட் பண்ணுவாங்க. அந்த பெரிய போட்டிலாம் வரும் பார்த்தீங்களா, பெரிய போட்டிலாம் வரத்துக்கு நிறைய டைம் ஆகும். அதெல்லாம் பெரிய படம். கேபின் பேக்கேஜுங்கிறது சின்ன படம், நீங்கள் ஜாலியாக இறங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்படி இருந்தால் நல்லது சினிமா. புரியுதா உங்களுக்கு? இது எப்போ சாதாரணமாக இருந்தபோது யோசிச்சதா இல்லை இப்போ தான் நீ சொல்கிறேன் எனக்கு தோணிச்சு, அவ்வளோதான். இட்ஸ் ஜஸ்ட் தட் இந்த கேபின் பேக்கேஜ் எடுத்து நான் கிளம்புறேன் சொல்லிட்டு யூ ஷுட் பி ஏபிள் டு கோ டு த ரிலீஸ் பாயிண்ட். திஸ் இஸ் வாட் ஷுட் பி த சினிமா கேஸ். பிகாஸ் பெரிய போட்டிப்பா வரதுக்கு டைம் ஆகும், அதுக்குள்ளே எல்லாம் உண்டான வேல்யூபிள்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் பாடு. சின்ன போட்டி அதுக்கு டக்கு லைட்டாக நீங்கள் போயிடலாம். மை பாயிண்ட் வாஸ் தட் இஃப் யூ அலோவ் த இண்டிபெண்டன்ட் ஸ்மாலர் ஃபிலிம்ஸ் டு சர்வைவ், everything will be fine. இதுக்கு நடுவில் ஒரே ஒரு hurdle that is 1 or 2 yearsல அது clear ஆகிற hurdle வந்துட்டு this thing that everybody has to make the same noise about marketing, everybody has to have the same number, அந்த print count, எவ்வளோ கோடி கலெக்ஷன், இதெல்லாம் படம் பார்க்குறவனுக்கு கோடி கலெக்ஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. if you are somebody who says wow அந்த படம் 100 கோடி எடுத்திருக்கா, அப்போ நான் அந்த படம் 2 வாட்டி பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள் பிரச்சனை. ஐ டோன்ட் திங்க் எவ்ரிபடி இஸ் லைக் தட். இப்போ ஜில் ஜங் ஜக் யூ பிலீவ்ட் இது இந்த மாதிரியான கதை இது இப்படி தான் சொல்லணும், அது ஆத்தென்டிக்காக ஜென்யூனாக சொல்லி ஓகே டு கலர் த ஹேர் இதை நான் புது சட்னி மூலமாக ப்ரொமோட் பண்ணுறேன். எல்லாத்துலேயுமே சித்தார்த் ஹஸ் பீன் வெரி ஒரு ப்ரமோஷன் விஷயத்துக்கு நீ வந்தீங்கன்னா வெரி சிம்பிளி ஐ டெல் யூ த டிஃப்ரென்ஸ் இஸ் எனிதிங். இப்போ நான் சோப் விற்கிறதா இருந்தால் படம் விற்கிறதா இருந்தால் we'll try to control how much money we spend and get the maximum benefit. அது போடுற ₹1 உங்களுக்கு ₹1 விசிபிலிட்டி கிடைக்கணும் அட்லீஸ்ட், இஃப் நாட் ₹5. ஓகே, அது நீங்கள் சாக்லேட் வாங்கப்போ நீங்கள் இப்போது கடைக்கு போகிறீங்க, அங்கே பாயிண்ட் ஆஃப் பர்ச்சேஸில் உங்களுக்கு ஒரு போஸ்டர் இருக்கும், அதை பார்த்துட்டு இது வேணும்னு நீங்கள் சொல்வீங்க. நீங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது இன்றைக்கி நான் சாக்லேட் சாப்பிடுவேன் அப்படிங்கிற ஒரு கனவோடு நீங்கள் கிளம்பலை. சினிமா ஆல்சோ இஸ் லைக் தட். நான் வந்து 6 மாதமாக கூவி வைக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். பிகாஸ் என் படத்தை என்னால் இவ்வளோ காசு கொடுத்து இவ்வளோ தான் கத்த முடியும். மற்றவங்ககிட்ட இன்னும் காசு இருக்கும், இன்னும் தொண்டை ஸ்ட்ரென்த் இருக்கும், அவங்க இன்னும் கத்துவாங்க. அந்த கத்தலில் என் படம் காணாமல் போயிடும் காசு. ஸோ மேக்ஸிமம் படம் ரிலீஸ் என்றைக்குன்னு தெரியுதோ, படம் ரெடி ஆகிடுச்சு இனிமேல் நம்ம போகிறோம்னு எப்போ தெரியுதோ அன்னிலேருந்து தான் நான் ஃபஸ்ட்டே படம் அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ வி மேட் 3 ஃபிலிம்ஸ். தமிழ் இன்னைக்கு 3rd நவம்பர் ரிலீஸ் ஆகுது, தெலுங்கு ஹிந்தியும் 10th நவம்பர் ரிலீஸ் ஆகுது. நான் 3 படம் எடுத்திருக்கேன். ஆனால் எந்த படத்தை பற்றியும் நான் வந்து லாஸ்ட் 1.5-2 months முன்னாடி வரைக்கும் பேசவே இல்லையே. பிகாஸ் அது இட் வில் கெட் லாஸ்ட். பீப்புள் ஹாவ் 10,000 திங்ஸ் டு கன்சியூம் டுடே. டிவி இருக்குது, ஃபோன் இருக்குது, ரேடியோ இருக்குது, ஜென்ரலாகவே காற்றுல சத்தம் ஓடிட்டு இருக்குது. எவ்ரி திங் இஸ் ஸோ மச் ஓவர் கில்.
ஸோ அதில் யூ ஹேவ் டு ட்ரை டு ஃபைண்ட் சம் பிளேஸ். பட் now you tell me ப்ரொமோஷன் வந்தது என்னன்னா, இப்போ அதில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணீங்க, அதில் நீங்கள் நடிச்சிங்க. இப்போ கமிங் பேக் டு அவள், நிஜமாவே ஹவ் யூ சென்ஸ்ட் பிட் ஆஃப் ஒரு எக்ஸார்சிசமோ இல்லை ஒரு பேயோ? I have been fascinated with death, things, emotions associated with death from a very young age. அது நான் மட்டும் இல்லை, நீங்கள் ஜென்ரலாக எனிபடி ஹூ ஸ்டார்டட் ரைட்டிங் ஆர் பீங் கிரியேட்டிவ் அபவுட் ஸ்கிரிப்ட்ஸ் ஃப்ரம் யங் ஏஜ், யார் வேணா கேளுங்க. ஜென்ரல் டாபிக்ஸ் வாட் வில் யூ திங்க் ஆஃப்? யூ வில் திங்க் ஆஃப் திங்ஸ் லைக் லவ், யூ வில் திங்க் ஆஃப் திங்ஸ் லைக் ஃபேமிலி, யூ வில் திங்க் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், யூ வில் திங்க் ஆஃப் டெத். இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் யூ ஹேவ் டு ஃபேஸ் இன் யுவர் லைஃப். நான் நிறைய பேர் சொல்லுவேன், நீங்கள் எப்பாவது ஒரு டெட் பாடியை பார்த்துருக்கீங்களான்னு. அந்த டெட் பாடியை பார்க்குற அனுபவமாக இருக்கட்டும், அது வந்து த்ரூ யுவர் லைஃப், இட்ஸ் எல்லாரும் என்ன அபசகுணமாக பேசுகிறாம்பாங்க. நான் எடுத்ததே ஒரு ஹாரர் படம். ஸோ ஐ கேன் கம்ஃபர்டபுளி டாக் அபவுட் திஸ் டாபிக். ஸோ 2 விதமான ஆளுங்க இருக்காங்க. சயின்டிஃபிக் ரேஷனல் பர்சன், ஒன் இஸ் அ பர்சன் ஹூ பிலீவ்ஸ். யாரோ சொன்னாங்க, நான் நம்புகிறேன், அது ஒரு பிலீஃப் இருக்குது. கடவுள் பற்றியாக இருக்கட்டும், கோஸ்ட் பற்றியாக இருக்கட்டும். ஆனால் நாளைக்கு நான் வந்து டப்புன்னு ஒன்று, நீ வந்து எனக்கு பேய் பயம் இல்லை, நான் வந்து லைஃப்பில் பேயெல்லாம் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ நடந்துட்டு இருக்கேன் நைட்டு, நான் வந்து பயங்கரமாக உன்னை பயமுறுத்தினேன், நீ பயப்படவே பயப்பட மாட்டியா? நீ பயந்தா உனக்கு நம்பிக்கை இருக்கிறதானே அர்த்தம். எல்லாம் சம்திங் கம்ஸ், ஐ நோ கோஸ்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் பிகாஸ் சயின்டிஃபிக்லி நீ பதில் சொல்லிட்டு இருப்பியா, துண்டக்கான துணியை கொண்டு ஓடுவாங்க இருந்து. ஸோ திஸ் பேய் நம்பிக்கை இருக்கா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் எல்லா விஷயத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் உள்ளே வச்சுருக்காங்க. உன்னோட மனநிலையை பொறுத்து, நீ நைட்டு தனியாக ஒரு ரூமில் இருந்தால் பேய் வருதா இல்லையாங்கிறது உன் மனநிலையை பொறுத்து இருக்குது. ஸோ தட் டசன்ட் மீன் எனி திங். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கோஸ்ட் கேன் ஆர் கேனாட் பி ப்ரூவனுங்கிறதே விட்டுருவோம். பயம்னு ஒன்று இருந்தால் அது போதும். பயம் இல்லாமல் நீங்கள் சைலண்டாக உட்கார்றப்போ யோசிக்கிறப்போ யூ கேன் பி சயின்டிஃபிக். ஸோ என் படத்தில் இந்த 2 கேட்டகரி பீப்புளையும் நாங்கள் டீல் பண்ணியிருக்கோம். ஏன்னா நானும் மிளந்து இப்படி தான் சண்டை போடுவோம் ஸ்கிரிப்டை எழுதுறப்போ. பிலீஃப், நம்பிக்கை இருக்கா, நீ பார்த்துருக்கியா, இது யார் நம்புவாங்க, அந்த மாதிரி. அண்ட் பேயினாலே இந்த ஒரு ஃப்ளாஷ்பேக், ரிவெஞ்ச் இல்லைனா சூப்பர் நேச்சுரல், இது 2 தான் ஹேண்டில் இல்லை. எங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா we've married 3 or 4 things. One is it's a psychological horror film because we have explored a lot of the human brain. Secondly, it is also a paranormal activity film. Third and most importantly, it's an extremely emotional film. Not because of the story of the backstory or anything. It's an extremely emotional film because இந்த 2 முதல் விஷயங்கள் இருக்குது பார்த்தியா, இது 2த்தையும் கனெக்ட் பண்ணுறது ஒரு ரியல் இன்சிடென்ட். The real incident is an emotional incident. அது நடந்த விஷயம். ஸோ எல்லாரும் கேட்பாங்க, என்ன பேய் படத்தில் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிங்கிறீங்க? நான் சொன்னேன், நாளைக்கு மகாபாரதத்தை படமாக எடுத்தா, ராமாயணத்தை படமாக எடுத்தா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தானே போடுவீங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு அது எப்படி ஸ்ரீலங்காவில் ராவணன் இருந்தார், இங்கேருந்து குரங்குலாம் வந்து கல்லெல்லாம் சேர்த்து படையாக போச்சுன்னா ப்ரூஃப் இருக்கான்னு கேட்பாங்க. என்னையா வளர்றேங்கிற மாதிரி தானே நீங்கள் பேசுவீங்க. ஸோ தெர் இஸ் அ ட்ரூத் அண்ட் அ ட்ரூ ஸ்டோரி ஆர் அன் இன்சிடென்ட் தட் ட்ரிகர்ஸ் ஆஃப் த ரைட்டிங் ப்ராசஸ் ஃபார் எனிபடி. இப்போ நீங்கள் ஒரு 2-3 இன்ட்ரெஸ்டிங் அனாலஜிலாம் சொன்னீங்க. நான் ஒன்று என் சார்பில் யோசிக்கிறேன். ஒரு கிளாஸ் ரூமில் வந்து அந்த ஃபஸ்ட் பெஞ்சில் வந்து ஏதாவது நான் படித்தே ஆகணும், நல்லா மார்க் வாங்கினா தான் இன்ஜினியரிங்கு, அப்படியே பிளேஸ்மெண்ட் அந்த மாதிரி. நடுவில் இருக்கிறவங்களாம் வந்து கண்டிப்பாக இந்த வருஷத்தை எவ்வளோ உசார் பண்ணி ஆகணும்னு இருப்பான். கடைசி பெஞ்சு இது எப்போதுமே கவலைப்படாமல் அப்பா கட்டுற ஃபீஸ் அது எவ்வளோ டிஜிட் கூட தெரியாமல் வந்து உட்காந்துட்டு போகிறான். இப்போது நீ வந்து ஒரு மிக்ஸ் ஆஃப் 3மே வச்சுக்கலாம் சித்தார்த்துக்குள்ளே. இந்த பையனுக்கு எல்லாமே தெரியும், இந்த பையன் ஸ்மார்ட்டு, இந்த பையன் வந்து புத்திசாலி, இந்த பையனுக்கு சினிமா தெரியும், இந்த பையன் இன்னும் பெருசாக ஜெயிக்கணும்ப்பா. இந்த 3 கேட்டகரி இல்லாமல் 4வது கேட்டகரி வந்து கல்ச்சரல்ஸில் போயிட்டு பாட்டு பாடிட்டு இருப்பான். அதான் நான் எந்த பெஞ்சில் உட்கார்றோங்கிறது முக்கியம் கிடையாது, என்ன பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். பட் என்னோட அந்த கடைசி இது டு பி ஆனஸ்ட்லி லாட் ஆஃப் பீப்புள்ஸ் குட்வில் செஸ் தட் இவன் பேசுகிற பேச்சுக்கு இவன் இதை விட கொஞ்சம் பெட்டராக வரலாங்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயமும், அட் த சேம் டைம் அது ஒரு திட்டம். ரொம்ப ஓவராக பேசுகிறான், பெருசாக செயலில் காட்டுறது இல்லைங்கிற ஃபீலும் இருக்கலாம். ஐ திங்க் த பர்சனல் திங் இஸ் எவ்ரிபடி ஹேஸ் their own search. என்னோட தேடல் அப்படியே தான் இருக்குது. பட் நிறைய விஷயங்கள் we are not trying because people tell us not to do it. ஸோ மெயின்லி நான் எந்த பெஞ்சில் உட்காந்தாலும் இது உன்னால் பண்ண முடியாது, இது பண்ணாத, இது பண்ணால் விளங்காது, இப்படி தான் சொல்லும்போது எனக்கு கேள்வி கேட்க தோணும். அப்படி ஏன் நீ அவ்வளோ தீவிரமாக, அது உனக்கு எப்படி தெரியும்? ஸோ கம்மிங் பேக் டு திஸ் கொஸ்டின், ஒரு ஹாரர் படம் எதுக்கு தமிழில் பியூராக ஒரு ஹாரர் படம் எடுக்கணும்? இது வரைக்கும் அது யாரும் எடுக்கல, உனக்கு எதுக்கு? இது வரைக்கும் யாரும் எடுக்கல, அதனால தான் எடுக்கிறேன். சிம்பிள் கொஸ்டின், ரைட்? பிகாஸ் ஐ திங்க் சொல்கிறாங்க விச் இஸ் த ப்ராப்ளம். நம்ம ஊரில் ரொம்ப பயமுறுத்தினா பார்க்க மாட்டாங்கிறது ப்ராப்ளமா, இல்லை நம்ம ஊரில் ரொம்ப பயமுறுத்தினா பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னதுனால நம்ம படம் எடுக்காமல் இருக்கிறது ப்ராப்ளமா? விச் இஸ் த ப்ராப்ளம்? எனக்கு 2மே ப்ராப்ளமாக தான் தெரியுது. ஸோ எனக்கு இந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் இட் வில் பிகம் அ ட்ரெண்ட். தட்ஸ் வாட் தேல் சே. இட் ஹேப்பன் வித் எவ்ரி ஃபிலிம். இப்போ வந்து எந்த காரணத்துக்காக ஒரு ட்ரெண்டோ ஒரு ஜானரோ திரும்ப வரதுக்கு ஒரு படம் போதும். இட் வில் சேஞ்ச் எவ்ரி திங். ஸோ தட் இஸ் வாட் ஐ பிலீவ். ஆஸ் அ ஃப்ரண்ட் பெஞ்சர் ஐ ஹாவ் அ குட் அட்டென்ஷன் ஸ்பேன். ஸோ நான் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிப்பேன், கேட்டுப்பேன். ஆஸ் அ மிடில் பெஞ்சர், சரி எனக்கு முன்னாடி ஒருத்தன் இருக்கான், அப்புறம் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இல்லை யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கலாம், ஒருத்தர் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பேன். பேக் பெஞ்சர் மற்றவன் கேடு கேட்டால் போதும், ஐ நோ வாட் ஐ எம் கோயிங் டு டூங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸும் என்கிட்ட இருக்குது. ஸோ டெஃபினெட்லி ஐ எம் அ மிக்ஸ் ஆஃப் ஆல் 3 திங்ஸ்.
And to my department, to my juniors, I'm also the teacher in the class. Because நான் 17 வருஷமா கற்றுக்கிட்டது யார்கிட்டயாவது we have to keep on developing. Because what we learned from Maniratnam sir, what I learned from Telugu cinema, from Hindi cinema, from Tamil cinema, and I love being on film sets. So என்னை சுற்றி இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வந்துட்டு நான் வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன். You have to love it all the time. You can't stop loving it for 5 minutes. And மணி சார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, ஒரு வாட்டி கேமரா ஓடிச்சுன்னா இட்ஸ் ஃபார் எவர். அதை நீ என்ன பண்ணாலும் மாற்ற முடியாது. ஸோ எதை பண்ணுறதா இருந்தாலும் கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோ. which is amazing. because once கேமரா ஓடிடுச்சுன்னா நான் என் படங்களை சாவர வரைக்கும் ஜஸ்டிஃபை பண்ணுவேன். பிகாஸ் அதை எடுத்த காரணம் அவ்வளோ கிளியராக எழுதி வச்சுட்டு எடுக்கப்பட்ட காரணம். ஸோ வியாபார ரீதியாக நான் ஒரு படம் எடுத்துகிட்டு அது வந்து ஹிட் ஆனதுக்கப்புறம் அந்த படம் அந்த அளவுக்கு போகல, உனக்கு எப்படி தெரியும்னு நான் கேட்பேன். நான் தானே காசு போட்டேன், நான் தானே காசு எடுத்தேன், நான் தானே அடுத்த படம் எடுக்கிறேன், உனக்கு எப்படி தெரியும் சரியா போகலன்னு? ஸோ இன்னி தேதிக்கு வந்து இவ்வளோ கோடி அவ்வளோ கோடி, அந்த படத்தோட ப்ராஃபிட் எவ்வளோ, அதில் எவ்வளோ பேர் எவ்வளோ காசு எடுத்தாங்க, எவ்வளோ காசு விட்டாங்கன்னு நான் போய் விசாரிக்கலையே. ஸோ அவங்கவுங்க வியாபாரத்தை பற்றி பேசணும். தட்ஸ் ஆல் இட் இஸ். இப்போ இந்த ஜெயிக்கணுன்ற கட்டாயம் இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக ஒரு காசு ரெடி பண்ணி படம் பண்ணுறீங்க, அடுத்தடுத்து காசு வந்தால் தான் கண்டினியூ டு மேக் ஃபிலிம்ஸ்ன்றது பேசிக். பட் என்னமோ இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போது எல்லாமே அந்த மாயைன்னு ஒன்று, நாங்கள் எப்போவுமே கொஞ்சம் டிட்டாச்சாக இருந்தாலும் ஆடியன்ஸாக அட் சம் லெவல் ஒரு பெனிட்ரேஷன் இருக்குது. எல்லாருக்கும் என்னென்ன பண்ணுறாங்க ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் ஹெவி ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறதுனால. இப்போ சித்தார்த்தோட பர்சனல் லைஃப் பற்றி பெண்களுக்கு எப்போவுமே அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கு. ஏன்னா நல்ல ஜாலியான அழகான மூக்கு, ஸ்மார்ட்டான பையன், நல்லா பேசுவார், வந்து ஸ்லோ மோஷனில் இப்படிலாம் பண்ணால் சொல்லுறதுக்கு இன்றைக்கும் பெண்கள் இருக்காங்க. இப்போ வந்து அது அது என்ன ஏரியா அது வந்து இந்த ஒரு அழகான பையன் ஒரு ஹிஸ்டாரிக்கல் டபுள் ஸ்டாண்டர்ட்னு ஒரு ஹிப்போக்ரஸின்னு நான் சொல்லுவேன். ஓகேயா, இனி ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு ஹீரோ யாரோட இருக்கான் என்ன பண்ணுறான், ஒரு ஹீரோயின் யாரோட போகிறாங்க என்ன பண்ணுறாங்க, இது ரொம்ப ஒரு உலகத்தையே மாற்றுற லெவலில் ஒரு டிஸ்கஷன் இது. அதே வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட் படத்தில் ஒரு 19-18 முத்தம் இருக்குது இந்த படத்தில். என்னங்க இவ்வளோ லிப்லாக் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. எனக்கு புரியவே இல்லை. எனக்கு நான் சொன்னேன், நீங்கள் தானே வந்து ஹீரோயின் ரியல் லைஃப்லேயே அங்கே இங்கேன்றீங்க, படத்தில் ஒரு கேரக்டராக பண்ணுறப்போ அங்கே இங்கே நீங்களேன்றீங்க. What is it that excites us so much about something as simple as a kiss? It makes no sense. முத்தங்கிறத வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் அது பரவிட்டு இருக்கு. எவ்வளோ வேணால் நீங்கள் குடலை அறுக்கலாம், இதை வெட்டலாம், அருவாவில் தலையை வெட்டி ஃபுட்பால் ஆடலாம், என்ன வேணால் பண்ணலாம், அதெல்லாம் மக்கள் பார்த்துருவாங்க. சின்ன பசங்க விசில் அடிக்கிறாங்க எல்லாம் ஓகே. ஆனால் ஒரு ஆணும் பொண்ணும் ஒரு பெண்ணோட சம்மதத்தோட முத்தம் கொடுத்தா அவங்களுக்கு பிரச்சனை. ஸோ இட்ஸ் அ ஹியூஜ்லி ப்ராப்ளமேட்டிக் திங். ஸோ நான் வந்து என் பொழப்பா பண்ணுறதே 10 பேரில் 9 பேருக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க வந்து கவிட்டாண்டா டே 18 வாட்டி ஹீரோ கம்பல் பண்ணியிருப்பாரோ அதனால தான் ஹீரோ எடுத்துக்கிட்டாங்களோ, இந்த மாதிரி கேவலமான சிந்தனைலாம் நிறைய பேருக்கு வரும். அதுவே என் புனிதமான பொழப்பே அவங்களுக்கு புரியல. நான் ரியல் லைஃப்பில் பண்ணுறது எப்படிங்க அவங்களுக்கு புரிய போகுது? அண்ட் அவங்களுக்கு எதுக்கு அதில் அவ்வளோ அக்கறை இருந்தாலும் நான் அவங்களுக்கு சொல்கிற ஒரு பொசிஷனில் இல்லை. அது தேவையே இல்லை. நான் வந்து 15 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், என்னோட பர்சனல் லைஃப்பை பற்றி கேட்குற ரைட்ஸ் எங்கள் அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் இருக்குது. அவங்களே கேட்குறது விட்டுட்டாங்க. பிகாஸ் ஐ திங்க் there are a lot of people who have a lot of things to do and lot of important things in the world to discuss. My personal life is really not one of them. அதாவது ஜிகர்தண்டால கூட ஒரு மினிமல் லெவலில் இன்வால்வ் ஆயிருந்ததுனால ஐ நோ ஹவு த ஹோல். இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கெல்லாம் இன்கேஸ் யாருக்கான குழப்பமாக இருந்தால் என்ன, அபிஷேக் வந்து மரியாதையாக அவர் அண்ணான்லாம் கூப்பிடுறாரு, இவர் வந்து மரியாதையாக இல்லாமல் வாடா போடா இவன் பேசுகிறாருங்கிறதுனால என்னோட ரூல்ஸ் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் மீட் பண்ணுறப்போ என்ன ரூல்ஸ் செட் பண்ணுறனோ அது லைஃப் லாங் அப்படி தான் கண்டினியூ ஆகும். ஸோ அபிஷேக் வந்து நான் சினிமா பையனாக பார்க்கல, ஒரு நிஜமாவே சின்ன பையனை தான் பார்த்தேன். ஜிகர்தண்டாவோட ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கில் வந்துட்டு பயங்கர ஆர்வம், கோளாறுன்னு சொல்ல மாட்டேன், நிறைய ஆர்வத்தோட ஒரு மேக்கிங் வீடியோ எடுக்கிறேன்னு எல்லா நடுவில் வந்து இடிச்சுக்கிட்டு எல்லாரையும் படுத்திக்கிட்டு என்னடா பண்ணுற யாரா நீன்னு கேட்குறப்போ இல்லை ஐ எம் பேசிக்லி அ மியூசிஷியன், ஐ எம் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்து பயங்கர யூத்தாக ஒரு க்யூட்டாக ஒரு பையன் துருன்னு சுற்றின்னு இருந்தாப்புல. அப்புறம் ஒரு 1.5-2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா யூடியூப்ல என்னமோ பண்ணிட்டு இருக்காப்புல. அப்புறம் வந்து இன்னும் 1.5 வருஷம் தள்ளி பார்த்தா நான் பாடின பாட்டு வந்துட்டு தரமணியில் உண்பதில் வேண்டி பாட்டுக்கு ரெவ்யூ எழுதுறேன்னு சொல்லிட்டு சித்தார்த்னு யாரோ புது பையன் பாடியிருக்கான்னு ரெவ்யூ வேறு எழுதுனான். இது இந்த ஆர்வக்குள்ளர். ஸோ இது எல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா அதனால தான் அவன் மேலே அவ்வளோ ஒரு உரிமையோட அவனை வந்து ஒரு பேக் மாதிரி நான் ட்ரீட் பண்ணுறேங்கிறதுக்கான முக்கியமான காரணம். அவன் சினிமா பையன்லேருந்து நான் சாக்லேட் பாய் மாதிரி அவன் எனக்கு எப்போவுமே சினிமா பையன் தான். அவன் எவ்வளோ வளர்ந்தாலும் அவன் சினிமா பையன் தான். ஸோ அதனால் யாரும் அபிஷேக்கோட தீவிரமான ஃபீமேல் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப
ஃபீல் பண்ணாதீங்க. நான் அவரை அவமானப்படுத்தல. ஏன்னா இதை விட நான் நிறையா வெளியில் அவமானப்படுத்துவேன் இந்த வீடியோ இன்டர்வியூக்கு அப்புறம். செஞ்சு ஒரு ஃபீமேல் ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி கமெண்ட்ல போட்டு விட்டுரு ஹவு டேர் யூ அப்படின்னு. ஹவு டேர் யூ சொல்லிட்டா நல்லா இருக்கு. பிஃபோர் ஐ ஃபினிஷ், ரொம்ப தெளிவான ஒரு சினிமாக்காகவே படைக்கப்பட்ட ஒரு பையன் தான் சித்தார்த். அண்ட் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் கொண்ட ஒரு இளைஞன். தொடர்ச்சியாக இளைஞனாகவே தான் இருப்பார். ஜிகர்தண்டாவில் அவ்வளோ ஒரு 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 மெய் செலுத்து பார்ப்போம். இருந்தாலும் என்னடா அப்படியே கேரவன்லேருந்து கேர்ஃப்ரீயாக ஒரு வாரம் டக்குன்னு ஒரு சிங்கிள் டேக் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகரும் கூட. இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய படங்கள் தயாரிக்கணும். அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஆல். நான் ஜென்ரலாக ரிவ்யூஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குற மனுஷன் கிடையாது. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஐ எம் ரியலி கோயிங் டு ரீட் ஆல் ஆஃப் யூர். உன்னோட ரிவ்யூ நான் பார்த்தது கூட கிடையாது. பட் இதில் நான் எல்லா ரிவ்யூவும் பார்க்க போகிறேன். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு சவாலாக எடுக்கப்பட்ட படம். ஆஸ் அ ஜானர் இட் இஸ் ஸ்கேரியஸ்ட் தமிழ் ஃபில்ம் எவர் மேட். இட்ஸ் த பெஸ்ட் ஹாரர் ஃபில்ம் மேட் இன் இந்தியா. டெக்னிக்கலி த ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபில்ம் இன் திஸ் ஜானர் டு கம் அவுட். இந்த 3 விஷயமும் ஐ வாண்ட் டு சி வாட் யூனோ ரிவ்யூவர் ரைட்ஸ். ஐ வாண்ட் டு சி பிகாஸ் ஒரு சில படங்கள் தான் ரிலீஸ்க்கு முன்னாடி யூ வில் ஃபீல் இந்த படம் வந்து ரிவ்யூ விஷயத்துலையும் சரி, கிரியேட்டிவ் அக்ளைம் as well as கமர்ஷியல் அக்ளைம் ரெண்டுத்துக்கும் இட் வில் கோ பேரலின்னு எனக்கு ரொம்ப தீவிரமான நம்பிக்கை இருக்குது. ஐ திங்க் வி மேட் a really good, really strong horror film which is going to be a trendsetter and a hit film. And I really pray that tomorrow it reflects both in the collections and your review. Thank you so much. Thanks டா. வேர்க்குது உள்ள கர்ச்சீஃப் இருக்கா? அது டிஷர்ட்டை நீங்கள் அப்படி கழட்டி தொடச்சா அது ஒரு 40 வியூஸ் பண்ணும். எனிவேஸ் thank you very much. Very good. Bro, thank you so much. என்ன டிஷர்ட்ன்றதை பார்த்துருங்க. புள்ளி சார்பில் உங்களுக்கு ஒரு டிஷர்ட். Very good. And what does it say? Straight out of Madras. Yes. I am straight out of சென்னைக்காக குரல் கொடுக்கும் சித்தார்த்துக்கு ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் மெட்ராஸ். ஒரு நிமிஷம். ஒரு So yeah, I bet you like it. Thank you so okay, much. thank you very much. Cheers.